நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில நாம நாளைக்கான வியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னென்னங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம். ஏற்கனவே என்ன கன்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன சொல்லியிருந்தேன்? டே டைம் ஃப்ரேம்ல என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஒரு வேள புதுசா பார்க்குறீங்கன்னா, நான் வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல உங்களுக்கு கிளியரா போட்டிருப்பேன். அத போய் பாருங்க. ஸோ இப்ப அ இப்ப ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த பை ட்ரெண்ட்க்கான ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் டார்கெட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு 24,660 ஓகே. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நம்ம இன்னைக்கு நேத்தே கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,660. இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா ரீச் பண்ணலாம். அதாவது இந்த ரேஞ்ச் வந்த பிறகு நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதன் பிறகு இங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ரீஎன்ட்ரி குடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம நேத்து வச்சிருந்த பொசிஷன் ஹோல்டிங்க்கும், இன்னைக்கு வச்சிருந்த பொசிஷன் ஹோல்டிங்க்கான நெக்ஸ்ட் டார்கெட் 24,660. ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த பை ட்ரெண்டுக்கான டார்கெட் ரேஞ்ச் வந்து ஒருவேள நாளைக்கு ஓப்பன்லேயே இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகலாம். மேபி சரிங்களா? ஒரு வேள அப்படி இருந்ததுன்னா, ஓப்பன்லேயே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதன் பிறகு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு நம்ம ரீஎன்ட்ரி குடுக்கறது தான் நல்லது. ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பை ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த பை ட்ரெண்ட்ல இருக்கிறது இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஒரு ரிவர்சல் ஆகலாம்னா என்னென்ன பண்ணலாம்? ஒரு ரிவர்சல் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா நம்ம ரேஞ்ச ஃபோக்கஸ் பண்ணலாம். லெவல்ஸ் நமக்கு தெரியணும். சரிங்களா? அந்த லெவல் என்னன்னு பார்ப்போம். டார்கெட் ரேஞ்ச் வந்து பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட்க்கான டார்கெட் 24,660 ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அம் இந்த பை ட்ரெண்டுக்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் என்னென்ன? பை ட்ரெண்ட்க்கான சப்போர்ட் ரேஞ்ச் 24,470 ஓகே. 24,470 அம் ஓகே. ஆம், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,470 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். இந்த சப்போர்ட் ரேஞ்ச் ஒருவேள மார்க்கெட் வந்து நாளைக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேற என்ன சப்போர்ட் இருக்கு? அப்படின்னா இந்த ரேஞ்ச். அதாவது 24,370 ஓகே. இந்த 2 லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு லெவல்ஸ். ஓகே. அதாவது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லெவல்ஸ். ஓகே. இப்போ ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ன்னு சொல்லியாச்சு. இந்த பை ட்ரெண்டுக்கான டார்கெட் ரேஞ்ச் வந்து 24,660. ஒருவேளை நாளைக்கு இந்த லெவல்ல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன டார்கெட் ரேஞ்சா இருக்கும் அப்படிங்கிறத நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஃப்ரீ சேனல் தான். அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை டார்கெட் ரேஞ்ச ரீச் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னன்றத பார்த்துட்டு போறோம். ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா, என்னென்ன சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குங்கிறத பார்த்துட்டு, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ம் 24,460 70ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு, ஒருவேளை மார்க்கெட் ஃபெயில்ட் ஆகலாம். அதாவது இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு, ஃபெயில்ட் ஆயிட்டு மார்க்கெட் புல் பேக் ஆகலாம். அப் டூ 24,660 மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்ல இங்கேயே ஓப்பன் ஆகுது. அப்படி இல்லாம இந்த லெவல பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகுதுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் 24,470. இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் புல் பேக் ஆகும். அதாவது பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,660 ஓகே. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அகைன் பைக்கான பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, நம்ம என்டர் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி என்னங்க நான் லைவ்ல நான் வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் 24,470. நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டே வந்ததுன்னா, 24,470ல மார்க்கெட் ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. இந்த சப்போர்ட்ல அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 24,660 ஓகே. ஃபர்ஸ்ட் வியூ கேப் அப் ஆயி டார்கெட் ரேஞ்சா இருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனாலும் டார்கெட் ரேஞ்ச்ல போய் புக் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்ட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,470 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா, இங்கிருந்து ரீஅகைன் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிட்டு ரீஅகைன் 24,660க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்ப 3 அடுத்து உள்ள சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் 24,370. ஒருவேளை மார்க்கெட்
நாளைக்கு இந்த லெவலையும் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது. ஃபெயில்ட் ஆகாம இருக்கு. சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இங்கேருந்தே பாசிபிள் ஒரு நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அப் டூ வந்து இந்த கேப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவலா வந்து கேப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,080. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான லெவல் 24,370. ஸோ இந்த லெவல்ல ஒரு வேள மார்க்கெட் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் லெவல் வந்து 24,080க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. புட் சைட்ல. ஒருவேள மார்க்கெட் வந்து 24,470 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ரீஅகைன் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 21,660 வரைக்கும். அல்லது டே ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா, 24,060ல ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அதன் பிறகு என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ரீஎன்ட்ரி குடுக்கலாம். இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ மார்க்கெட் வந்து ஹைல பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகுதா? அல்லது இன்சைட்ல ஓப்பன் ஆகுதா? அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் வச்சு பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகி ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நாம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகுற ரேஞ்ச வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க என்னோட வீடியோ ஃபாலோ பண்றவங்களா இருந்ததுன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு, அதற்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.